ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது சிவராத்திரிக்கு நம்ம ஒரு நெய்வேத்தியம் நல்ல ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். நான் அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். நான் பச்சரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். நான் எவ்வளோ கப் எடுத்துருக்கேனோ அதே கப்புலேயே வந்து நம்ம வெல்லமும் எடுத்துக்கணும். ஸோ வெல்லம் வந்து எந்த வெல்லம் இருந்தாலும் பரவாயில்ல. அதே வந்து எவ்வளோ அரிசியோ அந்த கப்புலேயே ஃபுல்லாக வந்து நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். அரிசி எவ்வளோ 1 கப்பில் நம்ம எடுத்துக்கணும், அதில் பாதி வந்து உடச்சக்கல்லையும் வேர்க்கல்லையும் எடுத்துக்கணும். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம எள்ளு எள்ளு வந்து ஒரு 4 ஸ்பூனு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. சூடாயிடுச்சு. இதில் அரிசி வந்து நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக வந்து தீய வைக்காமல் பொன்னிறமாக லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். கேஸ் ஸ்லோவே வச்சுக்கோங்க. போதுமானது தான். நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நல்லா அகலம் பிளேட்டில் வந்து நம்ம ஆற விட்டு தான் அரைக்கணும். அதனால் இது வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நான் வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன். திருப்பி அதே கடாயில் நம்ம வேர்க்கடலை வறுத்துக்கலாம். போதும். இதுக்கு மேலே நம்ம வந்து கலர்ந்து திருப்பி அப்படியே வெயிட் பண்ணோன்னா கூட நம்ம கருப்பாயிடும், அதோட டேஸ்ட்டே மாறிடும். இந்த அளவுக்கு போதும். நான் வந்து அதே பிளேட்லேயே நான் மாற்றிக்கிறேன். திருப்பி அதே வந்து கடாய் வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பொட்டுக்கல்லி அதே மாதிரி எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதுமானது. நம்ம திருப்பி இதே வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். திருப்பி அதே கடாயில் நம்ம வச்சுக்கிட்டு எள்ளு வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தாலே போதும். இதுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி. நல்லா வெல்லம் கரையணும். இதுக்கு பாகெல்லாம் வந்து அவசியம் கிடையாது. வெல்லம் கரைஞ்சாலே போதும். இந்த வெல்லத்திலேயே நமக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு போடுறேன். நல்லா வெல்லம் வந்து கரைஞ்சிச்சு. இது வந்து வெல்லத்தில் வந்து நம்மளுக்கு அந்த மண் தூசி இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் நம்ம ஊற்றி பிசையணும். இந்த அளவுக்கு போதுமானது. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். இது கூட நான் ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் வெல்லம் தண்ணியை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். இது நான் இதில் ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக நம்ம இந்த வெல்லம் தண்ணி சூட்லேயே வந்து நம்ம நெய் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இது நான் அரைச்சி வச்ச பொடியை நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
நம்ம மாவு வந்து ஜெல்லிச்சாலும் பரவாயில்ல, ஜெல்லிச்சு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க, இல்லை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதுமானது. நம்ம இது உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ பிடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணுன்னா செய்யணும்னா கொஞ்சம் சின்ன சைஸாக தான் பிடிச்சிக்கணும். இந்த சைஸு பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். சாஃப்டாக இருக்கான்னு வந்து நான் உங்களுக்கு எடுத்து கூட நான் காமிக்கிறேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து வாயில் வச்சாலே இது கரைஞ்சிரும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை சிவராத்திரிக்கு நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு தட்டி விடுங்க. தேங்க்யூ.